வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் நிர்மலா அரவிந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, செவ்வாழை மரத்தை தாக்கக்கூடிய நோய்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுல இருக்க மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லைன்ல இருக்க மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, சருகு நோய் வந்துருச்சு. இதுதான் பாருங்க. ஃபுல்லா சருகு மாரி அப்படியே காஞ்சிருக்கு. இந்த மரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மட்டையாட்டம் காஞ்சிருக்கு. இது அப்படியே ஒவ்வொரு இலையிலேருந்து அப்படியே பரவக்கூடியது. இங்க பாருங்க, இலையில அப்படியே சருகு மாரி காஞ்சு போயிருக்கும். இந்த மாரி இருக்கிறதுக்கு நம்ப மருந்து அடிக்கலாம். இது மாரி இப்ப மருந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கீழ் மட்டை பார்த்தீங்கன்னா, இது இப்படியே தான் இருக்கும். இதுக்கு மேல வர மட்டையில வந்து நோய் வந்து தாக்காம நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுக்க முடியும். அந்த மாரி தான் இன்னைக்கு நம்ம மருந்து அடிக்க போறோம் நண்பர்களே. வாங்க போயிடலாம் மருந்து அடிக்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு தேவையான மருந்த வந்து நம்ம கலக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, பவிஸ்டின் கலந்துக்கிட்டு தண்ணியில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எத்தனை டேங்க் மருந்து அடிக்கிறோமோ அத்தனை டேங்க்கு சரியான அளவில் மருந்தை வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா டெல்ட்டு. இதையும் நம்ம இப்போ முடி உடச்சிட்டு நம்ம அப்படியே தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா டெல்ட்டு இந்த கலராக தான் இருக்கும். அப்படியே ஊற்றினா பால் மாதிரி ஆகிடும். நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா மோனோபாஸு. இதையும் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எத்தனை டேங்க் நம்ம 600 மரத்துக்கு அடிக்க போகிறோம். அப்போ சுமார் பார்த்திங்கன்னா 6 டேங்க் மருந்து கலந்து எடுத்தால் சரியாக போயிடும். ஒரு டேங்க் பார்த்திங்கன்னா 15 லிட்டர் நண்பர்களே. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம 6 டேங்க்கு தேவையான மருந்தை கலந்துக்கலாம். இப்போ நம்ம மருந்து அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மருந்தை 2 மூடி கலந்துக்கிட்டு அது கூட ஒட்டு பசை நம்ம கலந்துக்கணும் நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா மருந்து அடிச்சிட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், மரத்தினுடைய மேலேருந்து கீழேருந்து எல்லா இலையிலையும் படுற மாதிரி அடிக்கும்போது தான் அந்த இலை சருகு நோய் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி மருந்து அடிச்சிடணும். இங்கே பாருங்கள், இப்போ இலையினுடைய மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது தான் இலையின அந்த மேல் பகுதியில் இருக்க இதுக்கு நோய் தாக்காமல் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அடிச்சிட்ருக்குறாங்கன்னு. இந்த மாதிரி அடிச்சுக்கணும் நம்ம மருந்து. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தை முதல் நாள் பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் நண்பர்களே. எல்லோரும் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க. என்ன தான் பொங்கலாக இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். அதுக்காக நம்ம கடமையில் நம்ம தவற விட்டுறலாமா? நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. இங்கே பாருங்கள், மருந்து அடித்து முடிச்சுட்டாங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய் நண்பர்களே. இதை பற்றின ஏதாவது மேலும் தகவல் வேணுன்னா அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ, பாய் பாய்.